வணக்கம். இந்த cervical reticulopathy பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி மூலம் எப்படி ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வருவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போறோம். இதை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். பட் அதிக பேஷண்ட்ஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கின்றது. cervical ஸ்பைன் என்று சொல்லுவோம். C1 இருந்து C7 இன் பிட்வீன்ல இன்ட்ராவென்ட்ரிகுலர் டிஸ்க் அழுத்தம் ஏற்படும் போது, தேய்மானம் ஏற்படும் போது டிஸ்க் கம்ப்ரஷன் ஏற்பட்டு பயலேட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த cervical நர்வ் அழுத்தம் ஏற்படுவதுதான் நம்ம cervical reticulopathy என்று சொல்றோம். இந்த cervical reticulopathy இருக்கும்போது இவற்றினுடைய அறிகுறிகள் முக்கியமாக கழுத்திலிருந்து கை பகுதிக்கு வலியை உண்டாக்கும். சம்டைம்ஸ்ல தலை சுத்தல் அதிகமாக இருக்கும், கை மறுத்து போயிடும், எலக்ட்ரிக்கல் பெயின் இருக்கும். இது போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது முக்கியமாக கழுத்து எலும்புல தேஞ்சி இருக்கு அல்லது கழுத்து எலும்புல கம்ப்ரஷன் ஏற்பட்டு டிஸ்க்ல அழுத்தம் ஏற்படுவதனால் தான் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் தெரிகின்றது. அப்ப இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி மூலம் ரிவர்ஸ் பண்ண முடியுமா டாக்டர் என்றால் நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அந்த வகையில ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல அதிக பேஷண்ட்ஸ்க்கு இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கும். குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, ஊசோன் தெரப்பி சிகிச்சை, கைரோபிராக்டிக், ரோபோட்டிக், ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி, இது போன்ற இன்டெகிரேட்டிவ் அட்வான்ஸா இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ல தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் எந்த ஒரு தயக்கம் இன்றி இது போன்ற சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நாள்ல உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை குணப்படுத்திக் கொள்ளலாம். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.